ஹலோ ஹாய் வெல்கம் டு பிஎஸ் வியூஸ். இது நாங்கள் உங்கள் பிரவீன் அண்ட் ஸ்ரீ. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான vlog தான் பார்க்க போகிறோம். சாம்சங் வாஷிங் மிஷினோட ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாஷிங் மிஷின் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜியோட கொண்ட ஒரு வாஷிங் மிஷின். இதில் ட்ரம் சைஸ் பார்த்திங்கன்னா 12 kgs வரைக்கும் போடலாம். நம்ம இப்போ வந்து சின்ன பசங்களோட க்ளோத்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதாவது ஒரு கம்மி லோடு தான் நம்ம இப்போ போட போகிறோம். போட்டுட்டு அதோட ஃபுல் வீடியோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பிஸ்போக் ஏஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வாஷிங் மிஷின். ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று வருது. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அது எல்லாமே வந்து எது வேணுமோ, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். காட்டன், சிந்தட்டிக், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே டிட்டர்ஜென்ட் ட்ரேயில் நம்ம வந்து லிக்விடை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த ட்ரே பார்த்திங்கனாலே வந்து நல்ல ஒரு குட் ஃபினிஷிங்கோடு இருக்குது. அதை நம்ம இப்படி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று லிக்விட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறத வந்து இங்கே ஊற்றிக்கலாம். இங்கேயும் நீங்கள் வந்து டேப்லெட் மாதிரி ஏதாவதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபினிஷிங் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ரின்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம பவுடர்லாம் போட்டோன்னா நமக்கு அங்கங்கே அப்படியே நின்றுடும். ஸோ அது வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டெக்னாலஜி. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நாங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் போடுற மாதிரி வச்சுருந்தோம். ஆனால் அதை விட இதுதான் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் வந்து எந்த ஒயிட் ஸ்டெயின்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் இங்கேயுமே வந்து நமக்கு அழுக்கு எதுவும் படியல. இதுவே கழுவி விட்டுறதுனால உங்களுக்கே தெரியுது. இது லாஸ்ட் வாஷில் நடந்தது. லாஸ்ட் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இது நல்லா வந்து இந்த ட்ரே வந்து அதுவே கழுவி விட்டுடுது. ஸோ இங்கே நம்ம வந்து டிட்டர்ஜென்ட்டை இப்போ நம்ம ஊற்றுறோம். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பேபியோட க்ளோத்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இது போதும். ஸோ இதை முடிஞ்சதுக்கப்புறம் இதை ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் இதை அழகாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு ப்ரெஸ், தட்ஸ் இட். அகெயின் நாங்கள் வந்து சர்ஃப் எக்ஸல் டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. காட்டன் வேணும்னா காட்டன், அதுக்கப்புறமா வந்து ஈகோ காட்டன் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக துவைக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து துவைக்கும். உங்களுக்கு கரண்ட்டும் வந்து பவரும் வந்து நல்லா சேவ் ஆகும். அப்புறம் சிந்தட்டிக்ஸ்க்கு தனியாக, ஹைஜீன் ஸ்டீம்க்கு தனியாக நல்லா உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி கொடுக்கும். அண்ட் ரின்ஸ் அண்ட் ஸ்பின் மட்டும் பண்ணணும். துவைச்சாச்சுங்க நான் துணியை, நேற்றே வந்து நான் துவைச்சிட்டேன், ஆனால் ரின்ஸும் ஸ்பின்னும் பண்ணலை அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ட்ரம் க்ளீன் அப்படின்னா என்னென்னா, ஒரு மாதத்தில் நம்ம வந்து ரெகுலராக துவைச்சிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து அழுக்கு எல்லாமே வந்து அந்த ட்ரம்மில் வந்து போய் ஸ்டாக்னேட் ஆகிடும். இந்த மாதிரி கார்னர்ஸ்லலாம் வந்து ஸ்டாக்னேட் ஆகிடும் அந்த ரப்பருக்குள்ளெல்லாம். ஸோ அதுக்காக அவங்களே வந்து ஒரு பவுடர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பவுடர் எடுத்து நீங்கள் வந்து அந்த ட்ரம்குள்ளே போட்டுட்டு, துணி எதுவுமே போடாமல் ட்ரம்குள்ளே மட்டும் அந்த பவுடரை மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரம் க்ளீன் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கே ஆப்ஷன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுன்றது. அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரம்மை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ தட் வந்து அழுக்கு வந்து எங்கேயுமே வந்து இந்த வாஷிங் மிஷினில் எங்கேயுமே வந்து நிற்காது. இது நம்ம ட்ரம்மை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக ஒரு இதுதான் ஆப்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது டவுன்லோடட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா குயிக் வாஷ் அப்படின்னா கடகடன் துவைக்கணும், குயிக் வாஷ் ஆகணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து இங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே வச்ச உடனே ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ 15 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து முடிச்சு கொடுத்துரும். இது வந்து சூப்பர் ஸ்பீடாக உங்களுக்கு வேணும், ஆனால் நல்லாவும் துவைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சூப்பர் ஸ்பீட் வச்சுக்கலாம். லெஸ் மைக்ரோ ஃபைபர் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. எல்லாமே மேனுவலில் கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டென்ஸ் கோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா ஜில் தண்ணியில் வந்து உங்களுக்கு அலசணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கலர் ட்ரெஸ் எல்லாம் போடுறோம், நமக்கு ஃபேட் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு தனியாக ஆப்ஷன். ஸோ அதை டைம் எடுத்துக்கோன்னு நான் நினைக்கிறேன்.
1 hour 26 மினிட்ஸில் 1 hour 26 மினிட்ஸில் வந்து அது வந்து உங்களுக்கு துவைச்சி கொடுத்துரும். கலர்ஸ் வச்சிங்கன்னா 1 hour 26 மினிட்ஸில் வந்து அது வந்து துவைச்சி கொடுத்துரும். அடுத்தது வந்து உல் டெலிகேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. உள்ளன் கிளாத்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல டெலிகேட்டான துணி, ரொம்ப வந்து நம்மளால் வந்து மிஷின் வாஷை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா ஹார்ட் வாஷ் தான் நம்ம கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உல் டெலிகேட்ஸ் ஆப்ஷன் வச்சிங்கன்னா அது வந்து பூ போல் வந்து துவைச்சி கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பெட்டிங், உங்களுக்கு பெட்ஷீட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, மேட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து பேசிக்கலி வந்து காட்டன் தான் வைப்போம். காட்டன் வச்சுட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பேபி க்ளாத்ஸ்லாம் வந்து காட்டனில் தான் இருக்கும். நமக்கு வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சிந்தட்டிக் இருந்ததுன்னா சிந்தட்டிக் வச்சுக்கலாம். காட்டன்றதுனால நான் இந்த வாட்டி காட்டன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த ஒய்ஃபை ஃபீச்சரு. இது என்னன்றதை உங்களுக்கு நான் வந்து கடைசியாக நான் காட்டுறேன் அது என்னன்றது. இங்கே பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ளஸ் சிம்பிளோடு இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா ரின்ஸ்க்காக வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ரின்ஸு, அதுக்கப்புறமா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பபுள் வாஷு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இங்கே ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது. ஸ்பின் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பின் வேண்டாம், நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பின் ஆனால் போதும், தண்ணி மட்டும் ட்ரெயின் ஆனால் போதும், நான் வந்து வெயிலில் காய வச்சுக்குவேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு 800 இஸ் நார்மல். 400 நார்மல் தான். 800 நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ ஏன்னா வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 800 வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா ஸ்பின் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் இது வந்து நீங்கள் 60, 90 போனீங்கன்னா ஹாட் வாட்டர், ஃபுல் ஹாட் வாட்டரில் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி கொடுத்துரும். அது இல்லாமல் நமக்கு வந்து பேசிக்கலி வந்து 40 வச்சிங்கன்னா அது ஒரு நார்மலான நார்மலான டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் நமக்கு வந்து வாஷ் பண்ணி கொடுத்துரும் ஃபுல்லாக. அண்ட் இங்கேயும் டைமர் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சைல்டு லாக் இருக்குது, இதெல்லாமும் இருக்குது, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து பிளைண்ட் பீப்புளுக்காக வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இந்த வாஷிங் மிஷினில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சரில் இதுவும் ஒன்று. ஸோ தட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ளே இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் டு சே அபவுட் திஸ் வாஷிங் மிஷினை பற்றி நம்ம வந்து முழுசாக சொல்லணுன்னா இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் கூட இந்த ஒய்ஃபை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபோன்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி வாஷ் வேணும், என்னென்ன வேணும் அப்படின்றது. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட ஒரு அப்ளையன்ஸ் இது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஆப்ரேட் பண்ணி எப்படி ரன் ஆகுதுன்றதை பார்ப்போம். இதில் இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்னென்னா பபுள் வாஷ். இது வந்து நல்லா நுர தன்மை கொடுத்து அழகாக வந்து வாஷ் பண்ணும். அதுக்கு தான் வந்து அந்த ட்ரம்முக்கு வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் வந்து ஒரு நூக் அண்ட் கார்னரில் கூட நமக்கு ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா அது ஈஸியாக வந்து நமக்கு வந்து துவைச்சி கொடுத்துரும். ஸோ பபுள் வாஷ் நம்ம கொடுத்துக்கலாம். பேபியோட கிளாத்ஸுன்றதுனால பபுள் வாஷ் ஒன்று கொடுத்துட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். இதோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து 12 kg கெப்பாசிட்டி கொண்ட ட்ரம். நாங்கள் அப்படி தான் கேட்டு வாங்கியிருக்கோம். பிகாஸ் நிறைய லோட் வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ அதனால் வந்து 12 kg தான் வந்து கரெக்டாக இருக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ அதை போட்டுட்டோம். இது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்டது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பபுள் டெக்னாலஜி இருக்குது. நம்ம அந்த பபுள் டெக்னாலஜி வச்சு தான் வந்து இப்போ வாஷே கொடுக்க போகிறோம். அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா மொத்த வெயிட் பார்த்திங்கன்னா 73.5 kg இருக்குது. வாஷிங் கெப்பாசிட்டி 12 kg. இந்த டோர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெம்பர்டு கிளாஸ் டோரு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நம்ம ஃபோன் மாதிரி தான். ஸோ அதில் இருக்கிற கிளாஸ் மாதிரி தான். அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் துவைச்சாலோ உடையும் கிராக் விடும் அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே இருக்காது பேசிக்கலி. அடுத்தது வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏஐ கண்ட்ரோலுங்க. ஏஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து நாங்களே வந்து ஒரு 1 மந்த் நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ரிவ்யூவே சொல்கிறேன். ஸோ எங்களுக்கே வந்து முன்னாடி இருந்த வாஷிங் மிஷினுக்கும் இப்போ இருக்கிற வாஷிங் மிஷினுக்கும் நிறைய வந்து எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. வாஷும் சூப்பராக பண்ணுது. அண்ட் இப்போ நம்ம டிவியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறது சாம்சங் டிவி தான். டிவி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்று வந்து ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.
அடுத்தது வந்து டிவிலே நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி முடிஞ்சிருச்சுங்க, உங்களோட வாஷிங் இது வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடுது. அண்ட் இது வந்து ஆட்டோ டிஸ்பென்ஸு, அது க்ளீனும் பண்ணி கொடுத்துருது. சைல்ட் லாக் இருக்குது, பபிள் டெக்னாலஜி இருக்குது, அப்புறம் வந்து ட்ரம் க்ளீன் இருக்குது, டிலே எண்ட் இருக்குது, நான் லேட்டாக வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாங்குவேஜ் செட்டிங் இருக்குது, ஹாட் கோல்டு வாட்டர் இன்லெட் அதுக்குன்னே தனியாக இருக்குது, இன்டென்ஸ் க்ளீனிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ப்ரீ வாஷு, குயிக் வாஷு, ஸ்மார்ட் திங்ஸு, சோக்கு, ஸ்பின்னோட ஸ்பீடு வந்து 1400 RPM வரைக்கும் இருக்குது. அடுத்தது வந்து அந்த ஸ்டே க்ளீன் ட்ராயர், அதுதான் நான் என்ன சொன்னேன்னா இந்த ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்துரும் கடைசியில். ஸோ தட் வந்து அந்த பவுடரோ எதுவுமே வந்து அங்கே இருக்காது. பேபி கேருக்கு ரொம்ப நல்லது. க்ளவுடி டேக்கு இது ரொம்ப சூட்டபிளான ஒரு மிஷின். காட்டன், டெலிகேட்ஸ், கலர், இந்த மாதிரி எல்லா விஷயமும், சைலண்ட் வாஷும் இருக்குது. கொஞ்சம் ஸ்பின் மட்டும் நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்க, செட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு மட்டும் வருது. அதை மட்டும் நார்மலாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த 1400 இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக ஒரு 400 மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோவா வந்து சவுண்டு வந்து கேட்குறது கிடையாது, நல்லா தான் இருக்குது. இது 12 kg மட்டும் இல்லாமல் 5 kg 9 kg அந்த மாதிரியும் இருக்குது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன ஃபேமிலி அப்படின்னா 5 kg 9 kg அந்த மாதிரி நம்ம ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எல்லா ஆப்ஷனும் இங்கே சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பபிள் சோக் தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து அதை சோக் பண்ணி நோரெல்லாம் வச்சு சோக் பண்ணி அது அழகாக நமக்கு துவைச்சி கொடுக்கும். இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம், அவ்வளோதான். அதோட வேலையை 1 hour 57 minutes, அதாவது 2 hours வந்து இந்த வேலையை வந்து முடித்து நம்மக்கிட்ட கொடுத்துடும். ஸோ உள்ளே நீங்கள் பார்த்தீங்கனாலே அது வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு அது அழகாக வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிக்கும். தண்ணி ஊற்றி அது ஸ்பின் ஆகும். ஏன்னா லோட் வந்து நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அழகாக ஸ்பின் ஆகுது பாருங்கள். ஸோ ஸ்பின் ஆகி அதில் வந்து தண்ணிலாம் போட்டு அழகாக பபிள் சோக்கா இதில் வச்சு அழகாக துவைச்சி நமக்கு ஃபைனலாக சூப்பராக கொடுத்துரும். லெட்ஸ் வெயிட். ட்ரம் வந்து பபிள் டெக்னாலஜி அப்படின்னு நான் சொன்னேன்லங்க, அது என்ன அப்படின்னா அந்த குட்டி குட்டி இது இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய பபுள் மாதிரி. அந்த ட்ரம் ஃபுல்லாகவே வந்து அப்படி தான் இருக்குது. குட்டி பபுள், அதுக்கு கூட வந்து குட்டி குட்டி பபுள்ஸ் மாதிரி இருக்குது. இதில் தான் வந்து அது வந்து உள்ளேருந்து நிறைய ஜென்ரேட் பண்ணி மேலே அனுப்பி அதை வச்சு நமக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி தரும். ட்ரம் சைஸ் பார்த்திங்கன்னா 12 கிலோன்றதுனால நல்லா பெருசாகவே இருக்குது. தாராளமாக நம்ம வந்து துணியை போட்டு நல்லா அலசனா நமக்கு ஒழுங்காக அலசுமா அலசாதா அப்படின்ற பயமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்களும் யோசித்தோம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூஸ் பண்ண எங்களுக்கு இந்த இது ரொம்பவே பிடிச்சி போச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டாப் லோட் தான் வச்சுருந்தோம். ஆனால் டாப் லோடை விட இந்த மாதிரி ஃப்ரண்ட் டோர் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. நான் எடுக்க மறந்துட்டேன். பட் இது மாதிரி தான் வந்து அந்த பபுள் வந்து நல்லா ஃபார்ம் ஆகி உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த ஆப்பு. நம்ம இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி போட்ட ஆப். இதை நம்ம ஓப்பன் பண்ணாலே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். வாஷிங் டைம் வந்து வாஷிங் மிஷினோட டைம் வந்து லெஃப்ட் வந்து 1.12 minutesன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிடெக்டிங் லாண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வேணும்னா பாஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெவல் 5ல் வந்து ஸ்பின் வச்சுருக்கோம். அது அப்புறம் டெம்பரேச்சர் வந்து 40. நம்ம இங்கே என்னென்ன மேனுவலாக நம்ம வந்து சூஸ் பண்ணோமோ அது எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா ரென்ஸ் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா கேர் வேணும்னா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சவுண்ட் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்மார்ட் டெக்னாலஜி. ரொம்ப நல்லாவே ஸ்மார்ட்டாக தான் வேலை செய்யுது. இது நம்மளோட வேலையை நம்ம பார்த்துக்கலாம், அதோட வேலையை அது பார்த்துக்கும். ஸோ இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வாஷிங் மிஷின் இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டதில்லை.
பட் இதை வந்து நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் அப்ளையன்சஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாஷிங் மிஷின் நல்லா தான் இருக்குது. பட் ஃபோனில் வந்து கொஞ்சம் ஆக்சசபிள் வந்து இப்போது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, பாஸ் கேன்சல்னு, அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வாஷிங் மிஷின் சைட்லேருந்து எந்த குறையும் கிடையாது. இதோட நாங்கள் கிளம்புறோம். பை பை ஃப்ரம் பிரவீன் அண்ட் ஸ்ரீ.